சாப்பிட்ட உடனே சோடா குடிக்கிற அந்த விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்காகவே இருக்குங்க. அந்த காஃபியில் இருக்கக்கூடிய கஃபைன் என்னதான் ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுத்தாலும் நீல கலரில், மஞ்சள் கலரில், ஆரஞ்சு கலரில், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் சாப்பிட்ட உடனே சோடா குடிக்கிறது நல்லதா? பொதுவாகவே சோடா குடிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லிங் அண்ட் ஸ்ட்ரைட்டி எஃபெக்டே எதில் கிடைக்கிறதுனாக்கா, நம்ம இந்த மாதிரி குடிக்கக்கூடிய அந்த பானங்களில் தான் இருக்குது. அதுவும் கேஸ் பொருந்திய பானங்களில். சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ட்ரிங்கை நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால இது நமக்கு. டாக்டர் விகடன் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கே எது பற்றி தெரியுமாங்க? நான் ஒரு ரீசெண்டாக வெளியே போய் சாப்பிட்லான்னு ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஸோ அப்போது சாப்பிட்றதுக்கே ஒரு பெரிய க்யூ இருந்தாலும் அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சிட்டு உள்ளே போய் சாப்பிட போகும்போது சுவை ரொம்ப அருமையான ஒரு உணவாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்ட உடனே சோடா குடிக்கிற அந்த விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்காகவே இருக்குங்க. நிறைய முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டிஃபன் சாப்பிட்ட உடனே காஃபி குடிக்கணும், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று குடிக்கணும், அதுலேயும் இந்த காஃபி இல்லை டீ அது மஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி. ஆனால் இந்த கஃபைன், அந்த காஃபியில் இருக்கக்கூடிய கஃபைன் என்னதான் ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுத்தாலும் அதோடைய எண்டு ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து குறைபாடு தான். ஏன்னா அதிகமாக யூரின் அவுட்புட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய நீர் சத்து குறைஞ்சிடும். அது ஸ்டிமுலேஷன் ஆரம்பத்தில் கொடுத்தாலும் அது ஓவர் டோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டிப்ரெஷன், அதாவது மன சோர்வை தான் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சோடா குடிக்கிறது. டிஃபன் சாப்பிட்டாலும் சோடா, சாப்பாடு சாப்பிட்டாலும், அதுவும் கலர் கலரான பானங்கள் நிறைய பார்க்க முடியுது. நீல கலரில், மஞ்சள் கலரில், ஆரஞ்சு கலரில், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில். அதுவும் நமக்கு இந்த சின்ன வயசில் இந்த கோலி சோடாலாம் குடிப்போம்ல, அதுதான் நிறைய ட்ரெண்டிங்காகவே நம்ம பார்த்துட்டு வரோம். சாப்பிட்ட உடனே சோடா குடிக்கிறது நல்லதா? பொதுவாகவே சோடா குடிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கூடாது. இந்த சோடா அப்படின்றது இது கார்பனேட்டட் ட்ரிங்க். இதில் ஆர்டிஃபிஷியலாக அதில் நம்ம சில ஆசிட்ஸை ஆட் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் பாஸ்போரிக் ஆசிடோ சிட்ரிக் ஆசிடோ ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் நம்ம அதிகமாக எடுக்கும் போது இது நம்மளுடைய வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லைனிங்கை அது அரிச்சு அது அல்சரேஷனை காஸ் பண்ணுது, அசிடிட்டியை அதிகமாக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நெஞ்சு எரிச்சல் ஜாஸ்தியாகவே இருக்கும். என்ன உணவு சாப்பிட்டாலும் எரிக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் நினச்சிப்பீங்க, சாப்பிட்ட உணவுனால அப்படி இருக்குது, நான் கொஞ்சம் சோடா குடித்தா சரியாயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. நீங்கள் குடிக்கிற அந்த சோடானால உங்களுக்கு அந்த கேஸ் ரிலீவ் ஆகலை, அதுலேயே இருக்கிற கேஸ் தான் வெளியே வருமே தவிர அது உங்களுக்கு ஒரு ஃபில்லிங் எஃபெக்டை தான் கொடுக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்ட அந்த ஃபுல்லிங் அண்ட் ஸ்ட்ரைட்டி எஃபெக்டே எதில் கிடைக்கிறதுனாக்கா, நம்ம இந்த மாதிரி குடிக்கக்கூடிய அந்த பானங்களில் தான் இருக்குது. அதுவும் கேஸ் பொருந்திய பானங்களில் தான் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நமக்கு நிறைய கேஸை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். அதுவே நமக்கு வயிறு ஃபுல்லாகவும் ஒரு ஃபீலையும் கொடுத்துரும். உடனே நம்ம என்ன நினச்சிப்போம், வயிறு ஃபுல்லாகிடுச்சு, கொஞ்சம் தான் சாப்பிட்டோம், ஆனால் உடனே வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற ஒரு திருப்தியில் வருவோம். ஆனால் இது ஒரு டெம்பரரி ரிசல்ட் தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அகோரப்பிரசி மாதிரி இருக்கும். திருப்பி நீங்கள் எதையாவது சாப்பிட்ணுன்ற கிரேவிங்கை ஜாஸ்தியாக்கிடும். ஏன்னா இதில் அதிகமாக ஆர்டிஃபிஷியல் சுகர் சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியலான இந்த சுகர்ஸ் என்ன பண்ணும், இனிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று நமக்கு உடல் பருமனை ஜாஸ்தி ஆக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டயபெட்டிக்காக மாறுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. ஏற்கனவே நம்ம ஊரில் சுகர் பேஷண்ட்ஸோடைய லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறாங்க. அதில் இப்போ யங்ஸ்டர்ஸுக்கே வர்றதுக்கு காரணம், அவங்க என்ன உணவை சாப்பிட்டாலும், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு ஜங்க் ஃபுட்ஸோட அந்த கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த
குளிர் பானங்களும் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் வந்து இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து மஸ்டா ஒரு காம்போவா தரும்போது தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா இதை குடிக்கிறது தான் நம்ம அதிகமா ப்ரிஃபர் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ஏர்லி, அதாவது யங் ஏஜ், சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ட்ரிங்கை நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால இது நமக்கு சீக்கிரமா நம்ம வந்து அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜுக்கு போயிடுறோம். ஏன்னா இது நம்மளுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. நம்ம வந்து சீக்கிரமா நீரிழிவு நோய் வரத்துக்கான வாய்ப்புகளை, அந்த சுகரை வந்து ஸ்பைக் அதிகமா ஷூட் அப் பண்றதுக்கு இது ஒரு காரணமாவே இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுல இருக்கக்கூடிய அந்த ஆசிட்ஸ் ஆனது நமக்கு வந்து அந்த செல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபில்லிங் எஃபெக்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த செல் டேமேஜஸுக்கு இது காரணமாவே இருக்கு. ஸோ இப்போ நிறைய ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்று அதில் இருக்கக்கூடிய ஆசிட், இன்னொன்று அதில் ஆட் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட், இந்த ரெண்டுமே நமக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸில் ஒன்று அவனுக்கு டயபெட்டிக் ஆகிறான், இன்னொன்று அவனுடைய அந்த ஒபேசிட்டி, உடல் பருமன் ஜாஸ்தியாகிட்டே போகுது. இது ரெண்டுத்தோட இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்ன கேட்டிங்கன்னாக்கா, பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி. பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் வர்றதை ஜாஸ்தி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறோம், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட இதை சாப்பிட்றேன், இதை குடிக்கிறேன், ரெகுலராகவே இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜில் பெருசு பெருசாக கலர் கலராக நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக குடிக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கலாம். பட் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு நாளடைவில் இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு காரணமாகவே இருக்கு. இது ஈவன் நம்மளுடைய பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த எனாமலை வந்து நீக்கிடும். அப்போ பல் கூச்சத்தையும் அதிகமாக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிங்கை நம்ம எடுக்கிறதுனால நம்ம தண்ணி குடிக்கிறதோடைய அளவு வந்து கம்மியாயிடும். பொதுவாகவே யோகா இயற்கை மருத்துவத்தில் என்ன சொல்லுவோம்னா, சாப்பாடு சாப்பிடும் போது கண்டிப்பாக தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிக்கணும், சாப்பிட்டு முடிச்சு ஒரு அட்லீஸ்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கேப்பாவது இருக்கணும். நம்ம சாப்பிடும் போது நடுவில் நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அது அந்த வயிறில் இருக்கக்கூடிய அந்த அமில நீர், அதாவது இந்த என்சைம்ஸ்ன்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ், ஜூஸ், அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இந்த அமிலத்தை இந்த ஜூசஸ் எல்லாமே வந்து இன்னும் வந்து அதோடைய செக்ரீஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக இது டைல்யூட் பண்ணிட்டுச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஜீரணமே இருக்காது. அப்போ அதே வந்து நம்ம வயிறில் தங்கும் போது இது மலச்சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு கூட இது ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. அது முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டிலில் இந்த மாதிரி குளிர்பானங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக்ஸில் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கோட நீரே வந்து நம்ம வெயில் படும் போது அந்த நீரோடைய தன்மையே மாறுதுன்னு சொல்கிறோம். இதில் இன்னும் இந்த மாதிரி குளிர்பானங்கள்லாம் வரும்போது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இது எல்லாமே ரியாக்ட் ஆகி இது ஈவன் புற்றுநோய் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே அதிகமாக வராங்க இந்த மாதிரி புற்றுநோய்க்காக. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனை நம்ம ஆரோக்கியத்தை குறைக்காம ஒரு ஹெல்தியான ஜென்ரேஷன் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஹேபிட் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நம்மளே கட் பண்றது ரொம்ப நல்லது. அப்போ என்னதான் மேடம் குடிக்கிறது, ஏதாவது குடிக்கணும்னு தோணுது, நான் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டா ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கேட்கலாம். ஸோ ஹெல்தியான நேச்சுரல் ட்ரிங்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிற்கிறது மோருங்க. மோர் வந்து பெஸ்ட் ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக். இது கட்டோட ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணும், அதே நேரத்தில் ஜீரணத்தையும் அதிகரிக்கும், உடல் உஷ்ணத்தையும் சரிப்படுத்தும், மலச்சிக்கல் ஏற்படாது. இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங் எஃபெக்டையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழிச்சு நல்ல ஒரு டம்ளர் ஃபுல்லாக நல்ல மோர் அடித்து அதில் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் இது கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு சுவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து, கல்லுப்பு சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. இல்லைங்க எனக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கணும்னு தோணலை, ஆனால் எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி அஜீரண தொந்தரவெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, அப்போ நான் இது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி எப்பவுமே உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குன்னா அதிகமாக நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி பழங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய சாரை நம்ம குடிக்கும் போது அது நமக்கு ஒரு சூத்னிங் எஃபெக்டை நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில் கொடுத்து அது இந்த மாதிரி அசிடிட்டியை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி ஹீல் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள்
சொல்லணும்னா நம்ம தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கிறது, லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது, சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிடுறது, கிர்னி பழ ஜூஸ் எடுத்துக்கிறது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஃபில்லிங்கும் கொடுக்கும். அதே நேரத்துல நமக்கு இந்த மாதிரி அசிடிட்டி தொந்தரவு இருந்துச்சுன்னா ஹீல் ஆகும். ஈவன் வெஜிடபிள்ஸ்ல கூட கேரட்டும் தேங்காய் பாலும் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு நல்ல ஒரு வயிறுல ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த அசிடிட்டியை சரி செஞ்சு நமக்கு அந்த கிரேவிங் குடிக்கணும், அது நமக்கு கேஸா இருக்கு, வயிறு இப்படி ஹெவியாலாம் இருக்கு அப்படின்னா இதை நீங்க ரெகுலரா எடுக்கும் போது உங்களுக்கு அதிகமா உணவு எடுத்துக்கிறதையும் கரெக்ட் பண்ணுது, உங்களுக்கு அந்த ஒரு திருப்தியையும் கொடுக்குது, இந்த தொந்தரவுகளும் வராம தடுக்குது. ஸோ கேரட்டை நீங்க ஜூஸாவோ இல்லை தேங்காய் பாலோட சேர்த்து கேரட் கீரா எடுத்துக்கலாம். இல்லை வெண்பூசணி சாறு அவ்வளோ எக்ஸலண்ட் ரெமெடிங்க. டெய்லி காலையில பாத்தீங்கன்னாக்கா வெறும் வயிற்றுல ஒரு 4 இல்லை 5 பீஸ் அந்த வெண்பூசணி அந்த இதை வந்து பல்ப்பை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா இதுலயே நல்லா நீர் வந்து வரும். இதை வந்து கூட சின்னதா இஞ்சி வச்சு அரைச்சிட்டு கொஞ்சம் மிளகும் உப்பும் சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இது உங்களுடைய ஜீரணத்தையும் சரிப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம்லாம் வராம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, நீங்க இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த தண்ணி குடிக்கணும், சோடா குடிக்கணும் அப்படின்ற தாட் வர்றதுக்கு காரணமே நீங்க சாப்பிட்ற உணவு ட்ரையா இருக்கிற பட்சத்துல தான். அதாவது பன்னு சம்பந்தமான ரொட்டி சம்பந்தமான உணவுகள் நீங்க சாப்பிடும் போதுதான். இது நம்மளுடைய கல்ச்சரே கிடையாது. அதுவும் நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வெட்டா சாப்பிட்றது தான். அதாவது குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல் அப்படின்னு நம்ம வந்து உணவை வந்து வெட்டா சாப்பிட்றது தான். இன்னொன்று, நல்லா மென்று சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம மென்று சாப்பிடும் போது நம்மளுடைய உமிழ் நீரோட சேர்ந்து போச்சு அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாகத்தையோ அந்த கிரேவிங்கையோ ஏற்படாம உங்க டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, அதாவது லைஃப் லாங்கிட்டிவிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்பேனையும் அதிகமாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மோர், இந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ரெஷ் ஜூசஸ், ஈவன் கிரீன் டீ. இந்த கிரீன் டீயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு தேவையான தாதுகள்லாம் இருக்கு, ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ அதுவே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். எல்லாத்த விட பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா லெமன் ஜூஸுங்க. காலையில் கொஞ்சம் லைட்டாக வார்ம் வாட்டரில் ஒரு லெமனை பிழிஞ்சிட்டு அதில் ஒரு 2 புதினாவும் சின்னதாக இஞ்சியும் நாட்டு சக்கரை இல்லை தேன் கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஸ்டார்ட்டப்பும் இருக்கும், இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு ட்ரிங்கை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது மூலயமா இப்படி நம்ம ஆர்டிஃபிஷியலான சோடாவை போக தேவை இருக்காதுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.